இப்போ நம்ம பார்க்க போகிறதும் திருமந்திரத்தில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு பாடல் தான் பார்க்க போகிறோம். அந்த பாட்டு வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து ரொம்ப தெளிவாயிடலாம். அதாவது உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானமும் சேரமாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்றது இந்த பாட்டோட வரிங்க. அதாவது உடம்பால் அழிர் உயிரார் அழிவர். எப்போ அந்த உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக தேஞ்சிக்கிட்டே போகுதோ, அழியிற பார்வைக்கு போகுதோ, இந்த உடம்பை அழிய ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்கிற அந்த மெய்ஞான பொருளாகிய உயிர், அந்த அறிவு, அந்த உணர்வு அப்படின்றது வெளியில் போயிடும். இந்த உடம்பு அழிஞ்சிச்சுன்னா அந்த உயிரும் போயிடும். அதான் உடம்பால் அழிர் உயிரார் அழிவர். இந்த உடம்பு எப்போல்லாம் போகுதோ அப்போல்லாம் இந்த உயிர் வந்து உடம்பை விட்டு வெளியில் போயிடுது. திடம்பட மெய்ஞானமும் சேர மாட்டார். எப்போ வந்து இந்த உடம்பு இந்த உயிரை விட்டு போயிடுச்சோ அப்போ நமக்கு மெய்ஞானம் அடையலை அப்படின்றதான் அர்த்தம். அதுக்கப்புறம் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே, இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்றது திருமந்திரத்தில் ரொம்ப அழகாக திருமூலர் சொல்லிட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வரி தான். உடம்பை வளர்க்குறதுக்கு நம்ம வந்து சத்தான உணவு, அதாவது சத்துணவு என்னென்னா சத்து ப்ளஸ் உணவு, சத்துணவு. சத்து அப்படின்றது உள்ளே இருக்கிற இருப்பு, அந்த உணர்வு, மெய் உணர்வுக்காக நம்ம சாப்பிடணுமே ஒழிய, இன்றைக்கி எல்லாருமே நம்ம வந்து உணர்வுக்காக சாப்பிட்றோமா இல்லை உணர்ச்சிக்காக சாப்பிட்றோமா நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி மேக்சிமம் நம்மளுடைய சாப்பாடு எல்லாமே நம்ம உணர்ச்சியை தான் பெருக்குதே ஒழிய உள்ளுணர்வை அறிகிறதுக்கு நம்ம யாருமே சாப்பிட்ட மாதிரி தெரியலைங்க. அதுதான் சொல்கிறது உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சத்துணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்தான உணவு, சத்துணவு, சத்து அறிவுக்கான உணவு. அது வந்து மெய் உணர்வுக்கான ஒரு சாப்பாடுங்க. இந்த மெய் உணர்வுக்கான சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல பழங்கள், காய்கறிகள், கீரை வகைகள், தானிய வகைகள். தானிய வகைகள்லாம் பார்த்தீங்கன்னா பருப்பு, பாசிப்பயிறு, கொண்டைக்கடலை, இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ணுங்க. இதெல்லாம் தான் நம்ம உணர்வுக்கு, அதாவது அந்த உடம்பை வளர்த்து அந்த உணர்வை வந்து புரிய வைக்கிறதுக்கு உண்டான உணவு தான் சத்தான உணவு அப்படின்னு பேர். நம்ம வந்து இன்றைக்கி நிறைய நம்ம உணர்ச்சிகளை பெருக்கிறதுக்கு உண்டான உணவுகளை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரோம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வெங்காயமும் வெள்ளைப்பூடும் இல்லாமல் நமக்கு யாருமே இன்றைக்கி நம்ம சாப்பிட்றதே கிடையாதுங்க. வெங்காயம், வெள்ளைப்பூடு, வத்தல், பச்சை மிளகாலாம் இல்லாமல் இதெல்லாம் வந்து நம்ம உணர்ச்சிகளை தூண்டுமே தவிர உள்ளுணர்வை போய் தொடவே தொடாதுங்க. உள்ளுணர்வுக்காக நம்ம சாப்பிடணும், அதுதான் சத்தான உணவு. இது நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிறணும். இனிமேலாவது நம்ம உணர்ச்சிகளுக்காக சாப்பிடாமல் உள்ளுணர்வுகளுக்காக சாப்பிடணும். இந்த பாடல் மூலமாவது அட்லீஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டு சாப்பிட ஆரம்பிக்கணும்.